அப்போ நெக்ஸ்ட் ஒன்று நம்ம சிட்டிசன்ஷிப் அப்படின்னா குடி உரிமை. The word citizen is derived from the Latin term civis. இந்த சிட்டிசன் எனும் சொல் சுவிஸ் எனும் லத்தீன் சொல்லிலிருந்து பெறப்பட்டதாங்க. அதை கூட லைன் பண்ணிக்காங்க. The word citizen is derived from the dash words அப்படின்னு கேட்பாங்க. லத்தீன் இதுக்கு என்ன வேர்ட்ஸ்னால் லத்தீன் சொல்லிலிருந்து பெறப்பட்டதாகும். சிட்டிசன்ஷிப் அப்படின்றது குடிமகனினுடைய குடி உரிமையை பற்றி சொல்ல தான் சிட்டிசன்ஷிப். சிட்டிசன்னா குடிமகன், குடிமகனுடைய குடி உரிமையை பற்றி சொல்கிறது தான் குடி உரிமையாகும். இட் மீன்ஸ் ரெசிடென்ட் ஆஃப் எ சிட்டி ஸ்டேட். இதன் பொருள் ஒரு நகர அரசில் வசிப்பவர் என்பதாகும். The Constitution of India provides for a single and uniform citizenship for the whole of India. இந்திய அரசியலமைப்பு இந்தியா முழுவதும் ஒரே மாதிரியான ஒற்றை குடியுரிமையை வழங்குகிறது. Articles 5 to 11 under Part 2 of the Constitution deals with the citizenship. இந்திய அரசியலமைப்பினுடைய பாகம் 2 சட்ட பிரிவுகள் 5 to 11 வரை குடி உரிமையை பற்றி விளக்குகின்றன. Next one title Citizenship Act 1955. குடி உரிமை சட்டம் 1955. The Citizenship Act of 1955 provides for acquisitions and loss of citizenship after the commencement of the Constitution. This act has been amended so far 8 times. இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த பின் 1955 இயற்றப்பட்ட குடியுரிமை சட்டம் குடியுரிமை பெறுதல் மற்றும் குடியுரிமை இழத்தல் ஆகியன பற்றி விளக்குகிறது. இச்சட்டம் அரசியலமைப்பு சட்டத்தால் 8 முறை திருத்தப்பட்டு உள்ளது. அப்போ நெக்ஸ்ட் ஒன்று நம்ம பார்த்தோங்கன்னா அக்யூசேஷன் ஆஃப் சிட்டிசன்ஷிப். இந்த அக்யூசேஷன் ஆஃப் சிட்டிசன்ஷிப்னா குடி உரிமை வந்துங்க பெறுதல். என்னென்ன வகையில் நம்ம குடியுரிமை பெறப்படும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். According to the Citizenship Act 1955, the citizenship could be acquired through any of the following methods. குடியுரிமை சட்டம் 1955 குடியுரிமை பெற 5 வழிகளை பரிந்துரை செய்கிறது. அவை பிறப்பு, ஃபர்ஸ்ட் ஒன் எதுக்குன்னு பர்த்து, செகண்ட் ஒன்னில் பை டிசன்ட் அப்படின்னா வம்சாவளி, பை ரிஜிஸ்ட்ரேஷன்னா பதிவு செய்தல், நெக்ஸ்ட் ஒன்னில் பை நேச்சுரலைசேஷன் அப்படின்னா இயல்பு வறுமை மற்றும் பிரதேச இணைவு ஆகும். ஃபர்ஸ்ட் ஒன்றில் நம்ம மை பர்த் பார்க்கலாம். இதுக்கு மை பர்த். ஆல் persons born in India on or after January 26, 1950 are treated as citizens by birth. 1950 ஜனவரி 26 அன்றோ அல்லது அதற்கு பின்னரோ இந்தியாவில் பிறந்த அனைவரும் இந்திய குடி மக்களாக கருதப்படுவர். பை டிசன்ட் வம்சாவளி மூலம் பிறத்தல். A person born
outside India on after January 26, 1950 shall be citizen of India by decision if his father is a citizen of India at the time of his birth. 1950 ஜனவரி 26 அன்றோ அல்லது அதற்கு பின்னரோ அவர் வெளிநாட்டில் பிறந்த ஒருவரின் தந்தை அவர் பிறந்தபோது இந்திய குடிமகனாக இருக்கும் பட்சத்தில் வெளிநாட்டில் பிறந்த அவர் வம்சாவளி மூலம் இந்திய குடி உரிமையை பெற முடியும். நெக்ஸ்ட் ஒன் பை ரிஜிஸ்ட்ரேஷன்னா பதிவின் மூலம். A person can acquire the citizenship of India by registration with the appropriate authority. ஒருவர் இந்திய குடியுரிமை கோரி பொருத்தமான அங்கீகாரத்துடன் பதிவு செய்வதன் மூலம் இந்திய குடியுரிமையை பெறலாம். அப்போ நெக்ஸ்ட் ஒன்னில் பை நேச்சுரலைசேஷன் இயல்புரிமை மூலம் பெறுதல். ஒரு foreigners can acquire Indian citizenship on application for naturalization to the government of India. ஒரு வெளிநாட்டவர் இந்திய அரசிற்கு இயல்புரிமை கோரி விண்ணப்பிப்பதன் மூலம் அவர் இந்திய குடியுரிமையை பெறலாம். நெக்ஸ்ட் ஒன் ஃபிஃப்த் ஒன்ல பை இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரி பிரதேச நாடுகளின் இணைவின் மூலம். In the event of a certain territory being added to the territory of India, the government of India shall specify the persons of the territory who shall be a citizen of India. பிற நாடுகள் பகுதிகள் இந்தியாவுடன் இணையும் போது இந்திய அரசு அவ்வாறு இணையும் நாடுகளின் மக்களை தமது குடிமக்களாக கருதி அவர்களுக்கு குடியுரிமை வழங்கலாம். லாஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப் நெக்ஸ்ட் டைட்டிலில் குடி உரிமையை இழத்தல். The Citizenship Act of 1955 prescribes 3 waves of on losing citizenship, whether acquired under the Act or prior to its under the Constitution via renunciation, termination and deprivation. குடியுரிமை சட்டம் 1955 படி ஒருவர் தான் குடியுரிமையை சட்டத்தின் மூலமாக பெறப்பட்டதாகவோ அல்லது அரசியலமைப்பின் கீழ் முன்னுரிமையால் பெறப்பட்டதாகவோ இருக்கும் பட்சத்தில் பெற்ற குடியுரிமையை துரத்தல், முடிவுற செய்தல், இழத்தல் என்ற பின்வரும் 3 வழிகளில் இழப்பார். ஃபர்ஸ்ட் ஒன்ல இட் கேன் பி வாலண்டர்லி ரெனன்ஸ்டு பை எ சிட்டிசன். ஒரு குடிமகன் தாமாகவே முன்வந்து தன்னுடைய குடி உரிமையை இழத்தல். இட் கேன் பி டர்மினேட்டட் இஃப் எ பர்சன் அக்யூஸ் த சிட்டிசன்ஷிப் ஆஃப் சம் அதர் கண்ட்ரி. வேறு ஒரு நாட்டில் குடியுரிமை பெறும்போது தாமாகவே இந்திய குடியுரிமை முடிவுக்கு வந்து விடுதல். The central government can deprive a naturalized citizen if it satisfied that the citizenship was acquired by fraud, false representation or concealments of the material fact or indulgence in trade with the enemy countries, or if the person has been sentenced to imprisonment for a period of 2 years. இயல்புரிமையின் மூலம் குடியுரிமை பெற்ற ஒரு குடிமகன் மோசடி செய்து குடியுரிமையை பெற்றவர், தவறான பிரதிநிதித்துவம் தந்தவர், உண்மைகளை மறைத்தவர், எதிரி நாட்டுடன் வணிகம் செய்தவர்
அல்லது 2 ஆண்டு காலத்திற்கு சிறை தண்டனை பெற்றவர் என்பதை மத்திய அரசு கண்டறிந்து அவர் குற்றம் புரிந்தவர் என்று திருப்திப்படும் பட்சத்தில் மத்திய அரசு அவருடைய குடியுரிமையை இழக்கச் செய்யும்.